الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسيق الذين اتقوا ربهم إلى الجنة زمرا حتى إذا جاءوها وفتحت أبوابها وقال لهم خزنتها سلام عليكم طبتم فادخلوها خالدين وقالوا الحمد لله الذي صدقنا وعده وأورثنا الأرض نتبوأ من الجنة حيث نشاء ونعم أجر العاملين صدق الله العظيم. وعن جابر رضي الله تعالى عنه قال رسول الله صلى الله عليه وسلم يأكل أهل الجنة فيها ويشربون ولا يتغوثون ولا يمتخطون ولا يبولون أو كما قال صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் ஸலாத்தும் ஸலாமும் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுவலவும் பிசகாது தமது வாழ்விலை பின்பற்றி வெற்றிகளை கண்டருமே சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. எந்த ஒரு நாள் உலகம் அழிந்ததற்கு பின்னால் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கூலியாக கிடைக்கட்டுமா என்று துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானா. அல்லாஹ்வினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹ்வினுடைய வீட்டிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அன்பர்களே நண்பர்களே, நல்லதை கேட்போம், அதன்படி நடப்போம், அதன்பால் அழைப்போம், நாளைய மறுமையிலே அதனூடாக உயரிய சுவர்க்கத்திலே இருப்போம் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே ஆழமாக வைத்து ஏத்துக்காப்புடைய நியத்தோடு இந்த பள்ளியிலே அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, சிறார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறும் பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும் தனிமையில இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற கட்டங்களிலும் சோர்வான சங்கடமான கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு வினாடியையும் நகரத்துமாறு அழியே நாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கிறேன். எனவே எப்போதும் அந்த அல்லாஹுவை பயந்து வாழ்ந்த நாளைய வறுமையினாலே அல்லாஹ் முத்தகீனுடைய பட்டியலை எங்களை சேர்த்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கூலியாக தந்து எமக்கு இறைவன் அருள் புரிவானாக. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரிகளே,
சென்ற வார ஹுத்பாவிலே நரகத்தை பற்றிய பயான் உங்களுக்கு கிடைத்திருக்கும். ஆனால் இன்றைய ஹுத்பாவிலே நான் உங்களோடு பேசிக்கொள்ள இருக்கின்ற தலைப்பு சுவர்க்கத்தினுடைய இன்பங்கள். சுவர்க்கத்தினுடைய இன்பங்களை வெறுமனே அரை மனுஷியானங்களில் கதைக்க முடியாது. நாள் கணக்கிலே பேச வேண்டிய முக்கியமான ஒரு தலைப்பு. எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, மிக சுருக்கமாக குர்ஆன் சொல்லக்கூடிய சுவர்க்கம், குர்ஆன் வர்ணிக்கக்கூடிய சுவர்க்கம், குர்ஆன் வர்ணிக்கக்கூடிய அந்த இன்பம், அதை பற்றி தான் சுருக்கமாக உங்களோடு பேசிக் கொள்ளலாம் நினைக்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நானும் நீங்களும் ஆழ்ந்து கொண்டிருக்கிறோம். மௌத்தர் இருக்கிறே, அதற்கு வயது கிடையாது, அதற்கு தரத்தீவு கிடையாது. தாய் பிள்ளை இருக்க தாய் மௌத்தாக வேண்டும் என்ற ஒரு தரத்தீவு கிடையாது. நானா இருக்க தம்பி மௌத்தாக வேண்டும் என்ற தரத்தீவு கிடையாது. பிள்ளைகள் இருக்க கண்ணியமானவர்களே, அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மௌத்தாகி விடுவார்கள். தாய் தாப்பன் இருக்க பிள்ளைகள் மௌத்தாகி விடுவார்கள். நானா இருக்க தம்பி மௌத்தாகி விடுவார். எனவே தருத்தீவாக வந்து தருத்தீவு உடைந்து இந்த உலகத்தை விட்டு போய்விடுவார்கள். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ் எங்களுக்கு இந்த உலகத்திலே தந்த எண்ணி தந்த மூச்சுகள் முடிந்து விட்டால், அல்லாஹ் இந்த உலகத்திலே எங்களுக்கு வாழ்வதற்கு போட்ட ஆகாரம் முடிந்து விட்டால், இந்த உலகத்திலே எங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடையாது. அதற்கு பின்னால் உள்ள வாழ்க்கை மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை தான். அது நிரந்தரமான வாழ்க்கை. அங்க உள்ள நிரந்தரமான இன்பம், அங்க உள்ள சந்தோஷம் நிரந்தரமானது, அங்கு உள்ள கவலைகளும் பயங்கரமானது அன்பானவர்களே. எனவே இங்குள்ள வாழ்க்கை இருக்குது, அது தற்காலிகமானது. இங்குள்ள வாலிபம் அது தற்காலிகமான வாலிபம். இங்க உள்ள இன்பம் தற்காலிகமான இன்பம். இங்கு உள்ள சுகண்டிகள் அனுபவங்கள் எல்லாம் தற்காலிகமானவை. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ் வாழ்வதற்கு கொடுத்த உணவு இருக்கிறது, அது இந்த உலகத்தை பயன்படுத்தத்தான். ஆனால் இந்த உடம்பு அல்ல சுவர்க்கத்துக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற உடம்பு. சுவர்க்கத்துக்கு ஏற்றால் போர் ஒரு உடம்பை அல்லாஹ் ஆக்கி சுவர்க்கத்திலே உள்ள அந்த இன்பங்களை அனுபவிக்க அல்லாஹ் எங்களுக்கு அனுமதி அளிப்பான். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, மறுமை வாழ்வே நிலையானது, அதுதான் நிரந்தரமானது. தூயவர்கள் சுவர்க்கத்தையும் தீயவர்கள் நரகத்தையும் நாளைய மறுமை நாளிலே கூலியாக பெற்றுக் கொள்வார்கள். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதனால் அல்லாஹ் கூட பரிசுத்த அல் குர்ஆனிலே பல இடங்களில் சுவர்க்கத்தை பற்றி அல்லாஹ் வர்ணிக்கிறான். நிரந்தரமாக சூரத்துக்கு செல்லக்கூடிய பாக்கியம் அடைந்தவர்கள், அவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சுவர்க்கத்துக்கு நுழைவதற்கு முன்னதாகவே அல்லாஹ் அழைப்பு விடுவான். அழைப்பாளர்களை கொண்டு அல்லாஹ் அழைப்பு விடுவான். அல்லாஹ் சொன்ன குர்ஆனிலே சொல்லுகின்ற போது, வஸீகல்லதீன தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸுமரா حتى إذا جاءوها وفتحت أبوابها وقال لهم خزنتها سلام عليكم طبتم فادخلوها خالدين. அல்லாஹ் சொல்லுகிறான், யார் இறைவனிடம் பயபக்தியில் நடந்து கொண்டார்களோ, இந்த உலக வாழ்க்கையிலே எனக்கு ஒரு மறுமை வாழ்வு இருக்கிறது, இந்த வாழ்வு தற்காலிகமானது, நிரந்தரமான வாழ்வு ஒன்றிருக்கிறது, அங்குள்ள வெற்றி நிரந்தரமான வெற்றி என்பதை உள்ளத்திலே ஆழமாக வைத்து யார் இந்த உலகத்திலே பயபக்தியுடன் வாழ்ந்தார்களோ அவர்கள் கூட்டம் கூட்டமாக சுவனத்தின் பால் கொண்டு வரப்படுவார்கள். அங்கு அவர்கள் வந்ததும் அதன் வாசல்கள் திறக்கப்படும். அங்கு அவர்கள் வந்தது அந்த வாசல்கள் திறக்கப்பட்டு அப்போது அதன் காவலர்கள் அவர்களை நோக்கி, உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், சலாமுன் அலைக்கும், உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் என்று அங்கே அவர்களுக்கு வரவேற்பு அளிக்கப்படும். நீங்கள் மனம் பெற்றவர்கள், எனவே அதில் பிரவேசியுங்கள், என்றென்றும் தங்கியிருங்கள், நிரந்தரமாக இருங்கள், இதுதான் உங்களுடைய நிரந்தரமான இடம் என்று அங்கே வரவேற்கப்படுவார்கள். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, சுவர்க்கத்திலே நுழையவே இல்லை, சுவர்க்கத்திலே நுழைவதற்கு ஆயத்தமாக இருக்கின்ற அந்த சுவர்க்கவாதிகள் இந்த வார்த்தைகளை கேட்டதும் அல்லாஹுவை புகழுவார்கள். அந்த புகழுகின்ற வார்த்தைகளையும் அல்லாஹ் சொல்லுகிறான், وَقَالُوا الْحَمْدُ لِلَّهِ الَّذِي صَدَقَنَا وَعْدَهُ وَأَوْرَثَنَا الْأَرْضَ نَتَبَوَّأُ حَيْثُ نَشَاءُ مِنَ الْجَنَّةِ حَيْثُ نَشَاءُ فَنِعْمَ أَجْرُ الْعَامِلِينَ. அந்த சுவர்க்கவாதிகள் சொல்லுவார்கள், எல்லா புகழும் இறைவா உனக்கு,
அவன் தன் வாக்குறுதியை எங்களுக்கு உண்மையாக்கி வைத்து சுவர்க்கத்தில் நாம் விரும்பும் இடமெல்லாம் சென்றிருக்கான். பூமியை அல்லாஹ் எங்களுக்கு உரிமையாக்கி தந்த இறைவா, உனக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹுவை சந்தோஷத்தின் உச்சகட்டத்திலே புகழுவார்கள். சுவர்க்கம் கிடைப்பதை விட வேறு ஒரு சந்தோஷம் இந்த உலகத்திலே கிடையாதவர்களே. இலட்சியமே சுவர்க்கம் தான். நானும் நீங்களும் அமல் செய்வதே சுவர்க்கத்திற்காக, நானும் நீங்களும் பாவங்களை விடுவதே சுவர்க்கத்திற்காக, திருமணம் முடிப்பதும் குடும்பமாக சுவர்க்கம் செல்வதற்காக, பிள்ளைகளை பெறுவதும் குடும்பமாக பிள்ளைகளோடு சுவர்க்கம் நுழைவதற்காக. குர்ஆனிலும் அல்லாஹ் சொல்லுகிறான், அதைத்தான் உங்களுடைய மிகப்பெரிய டியூட்டி, மிகப்பெரிய கடமை எது தெரியுமா? நீங்க உங்களையும் உங்களை சார்ந்திருக்கின்ற உங்களுடைய குடும்ப நரகிலே இருந்து பாதுகாக்க வேண்டும். சுவர்க்கத்துக்குள்ளே நீங்க நுழைய வேண்டும். அந்த இலட்சிய கனவை நிறைவேறிவிட்டால் அதை விட மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அன்பானவர்களே கிடையாது. எனவே நானும் நீங்கள் சுவர்க்கத்தை இலட்சியமாக கொண்டு வாழ வேண்டும். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியே சுவர்க்கத்தில் நுழைவதற்கு முன்னதாக வரவேற்பு அளிக்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுவர்க்கத்தில் முதலாவது செல்லக்கூடியவராக நான் தான் இருப்பேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அங்கே யாரும் நுழைய முடியாது. சுவர்க்கத்தின் கதவுகள் மிகவும் பிரம்மாண்டமானதாக இருக்கும். ஜன்னத்தின் கதவை முதலில் தட்டக்கூடியவராக நானே இருப்பேன் என்பதாக எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சுவர்க்கத்தை பற்றி சொன்னார்கள். சுவனத்தில் பல வாயுகள் இருக்கும். ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு வகையான கூட்டத்தினர் நுழைவார்கள். எல்லா வாயில் வழியாகவும் சிலர்கள் அழைக்கப்படுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தம் பொருளிலிருந்து யார் அல்லாஹ்வின் வழி 2 முறை செலவு செய்தாரோ அவர் சுவர்க்கத்தின் பல வாயில்கள் என்று அழைக்கப்படுவார். சூனத்தின் பல வாயில்கள் உள்ளன. எவர் தொழுகையாளியாக அந்த உலகத்திலே வாழ்ந்தாரோ அவர் தொழுகையாளி என்ற அந்த வாயில் என்று அழைக்கப்படுவார். எவர் இந்த உலகத்திலே தர்மம் கொடுத்து மற்றவருடைய கஷ்டங்களை பங்கெடுத்தாரோ, மற்றவருடைய கஷ்டங்களை போக்கி வைத்தாரோ, மற்றவருடைய முகங்களில் சிரிப்பை ஏற்படுத்தினாரோ, மற்றவருடைய கஷ்டம் அது தன்னுடைய கஷ்டத்தை போன்று அந்த மனிதரையும் வாழ வைத்தாரோ, அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர் சதகா என்ற வாயிலால் அழைக்கப்படுவார்கள். எவர் அல்லாஹ்வின் பாதையில் போராடினார்களோ அவர்கள் ஜிஹாத் என்ற அந்த போராட்டம் என்ற அந்த வாயிலால் அழைக்கப்படுவார்கள். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் நோன்பு நோட்டார்களோ அவர் ரையான் என்ற வாயிலிருந்து அழைக்கப்படுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எந்த வாயிலிருந்து யார் அழைக்கப்பட்டாலும் பிரச்சனை இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யார் எந்த வாயிலிருந்து அழைக்கப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, ஏனெனில் எங்கிருந்து அழைக்கப்பட்டாலும் சேரு இடம் சுரம்தானே, எனும் ஒருவர் எல்லா வாயிலிருந்தும் அழைக்கப்படுவாரா நாயகமே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்ட போது, ஆம் அப்படிப்பட்டவர்கள் நீரும் ஒருவராய் இருப்பீர் என்று நம்புகிறேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எவ்வளவு பெரிய பேருதலான சஹாபி என்றார். அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் எல்லா அமல்களிலும் ஈடுபடக்கூடிய ஒரு நபித்தோழர், சிறந்த ஒரு கலீஃபா. அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் நோயாளியை நோய் விசாரிப்பார். நோன்பா அதுக்கு சுன்னத்தான நோன்புகளுக்கு குறை கிடையாது, நோய்கள் விசாரிப்பதற்கு குறை கிடையாது, ஜனாதாக்களே பங்கெடுப்பதற்கு குறை கிடையாது. எங்கு ஜனாதா வருகிறதோ கண்ணியமானவர்களை அவசரமாக அந்த ஜனாதாவில் போய் கலந்து கொள்வார். முதலுதவிகள் எந்தெந்த நோயாளிகளுக்கு முதலுதவிகள் தேவையோ அந்த விடயங்களில் ஈடுபடுவார். எனவே அமல்களை முந்திக் கொள்ளக்கூடிய ஒரு நபித்தோழர் தான் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா வாயிலும் அழைக்கப்படுகின்ற ஒருவராக நீர் இருப்பீர் என ஆதரவு வைக்கின்றார்கள். நல்லடியார்களே, நானும் நீங்களும் அத்தகைய ஒருவராக மாறிக்கொள்ள இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு அமலை மாத்திரம் தன்னகத்தில் வைத்துக் கொண்டு நான் ஒரு தொழுகையாளி, இதனால் சுவர்க்கம் நுழைய முடியும் என்று யாரும் எண்ணிவிடக் கூடாது. நான் ஒரு சதக்கா கொடுக்கக்கூடியவன், இதனூடாக சுவர்க்கம் செல்ல முடியும். நான் ஹஜ் செய்திருக்கிறேன், உம்ரா செய்திருக்கிறேன், இதனூடாக சுவர்க்கம் செல்ல முடியும் என்று தாம் செய்கின்ற ஒரு அமலை மாத்திரம் வைத்துக் கொண்டு அல்லது 2 அமலை மாத்திரம் வைத்துக் கொண்டு
கொண்டு தாங்கள் தன்னை மார்பு தட்டி பேசிக் கொள்ளக் கூடாது. எனவே மாணவர்கள், எங்களுடைய எந்த அமலை அல்லாஹ் கபூல் செய்வான் என்பது எமக்கு தெரியாது, அது அல்லாஹுக்கு தெரிந்த விடயம். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுவர்க்கத்தில் ஒரு சாட்டை இடம் கிடைப்பது உலகத்தையும் அதில் உள்ள அனைத்தும் கிடைப்பதை விட சிறந்தது என்றார்கள். அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு சாட்டை வைப்பதற்குரிய இடம் சிறியதொரு இடம். அங்கே தூங்க முடியாது, அங்கே வாழ முடியாது, அங்கே வீடு கட்ட முடியாது, அங்கே குடும்பம் நடத்த முடியாது, அங்கே ஒரு சூழலை உருவாக்க முடியாது, சிறியதொரு இடம். ஆனால் அந்த இடம் கிடைத்தான சுவர்க்கத்திலே, அதுவும் இந்த உலகத்தில் உள்ள வஸ்துக்கள் எல்லாம் கிடைப்பதை விட மேலானது எங்கள் கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னார்கள். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, சுவர்க்கத்தை இலக்கியமாக கொண்டு நானும் நீங்களும் வாழ வேண்டும். எனவே இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பட்டாளான ஒரு ஜுப்பா கொடுக்கப்படுகிறது. பட்டாடை அணிவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பட்டாளான ஒரு ஜுப்பா கொண்டு வரப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது அந்த பட்டாடை அணிவதை தடுத்தார்கள். மக்கள் அந்த ஜுப்பாவின் அழகை கண்டு வியந்து போனார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், சுவர்க்கத்தில் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கும் கைக்குட்டை, அதாவது லேஞ்சி என்று சொல்லுமே, கையில பிடிக்கிற லேஞ்சி, அழுக்குகளை துடைப்பதற்காக பயன்படுத்துகின்ற லேஞ்சி, அந்த கைக்குட்டை இருக்குதே, இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு கிடைத்த இந்த ஜுப்பாவை விட மிக அழகானதாக இருக்கும், மிக சிறந்ததாக இருக்கும் என்று எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பானவர்களை, புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, சுவர்க்கத்தில் ஏராளமான சிறப்புகளை ஸல்லல்லாஹு சொன்னார்கள். சுவர்க்கத்தில் ஏராளமான மாளிகை இருக்கின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாளிகையை பற்றி சொல்லுகின்ற போது அதனுடைய விசாலத்தன்மையை சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அந்த மாளிகை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவர்க்கத்தில் 100 படித்தரங்கள் உள்ளன. அந்த இரண்டு படித்தரத்துக்கு இடையிலே உள்ள வித்தியாசம் 100 வருட வித்தியாசம் என்று சொன்னார்கள். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவர்க்கத்திலே ஒரு மாளிகையை அடையாளப்படுத்தினார்கள். சுவர்க்கத்தில் ஒரு கண்ணாடி மாளிகை உண்டு, அதன் வெளிப்புறத்தில் உட்புறத்தையும் உட்புறத்தில் வெளிப்புறத்தையும் பார்க்கலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய போது ஒரு கிராமவாசி எழுந்தார். அல்லாஹ்வின் தூதரே, இந்த மாளிகை எவருக்காக உருவாக்கப்பட்டது என்று கேட்டார். அப்போது எங்கள் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் தூய்மையான வார்த்தை பேசினாரோ, ஏழைகளுக்கு உணவளித்தாரோ, மக்கள் உறங்கும் நேரத்தில் தொழுகிறாரோ, அவருக்குத்தான் இந்த மாளிகை என்று பதில் கூறினார்கள். திருமதியிலே வரக்கூடிய ஹதீஸ் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா கூட பரிசுத்த அல் குர்ஆனிலே சுவர்க்கத்திலே இருக்கின்ற மாளிகையை விவரிக்கின்ற போது அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக யஜ்ஸௌனல் குர்பத பிமா ஸபரு வயுலகௌன ஃபீஹா தஹியத்தன் வ ஸலாமா. பொறுமையிருந்த காரணத்தால் இவர்களுக்கு சுவனத்தின் உன்னதமான மாளிகை நற்கூலியாக வழங்கப்படும், வாழ்த்தும் சலாமும் கொண்டு அவர்கள் அங்கே அழைக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்தை பற்றி சொல்லுகின்ற போது சொன்னார்கள், சுவர்க்கத்துடைய கட்டிட அமைப்பு, அந்த கட்டிட அமைப்பு, அந்த பில்டிங்குடைய அமைப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற போது சொன்னார்கள், செங்கல், தங்கம், வெள்ளியிலானது, அதன் கலவை மனம் கமலும் கஸ்தூரிலானது, கட்டப்படும் அந்த கட்டுவதற்காக பயன்படுத்தப்படும் சிறு கற்கள் முத்து மற்றும் மாணிக்கத்தாலானது, அவற்றின் மண் குங்குமம் பூவாலானது, அதாவது மனம் நிறைந்தது. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாளிகையில் யார் நுழைகிறார்களோ அவர்கள் அருள் பெற்றவர்களாக இருப்பார்கள், கை சேதப்பட மாட்டார்கள், நிரந்தரமாக இருப்பார்கள். அங்கே அவர்களுக்கு மரணம் என்பது கிடையாது, அவருடைய ஆடையும் கிடையாது, அவருடைய இளமையும் மாறாது, எப்போதும் இளமையராக அங்கே இருப்பார்கள் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள். எனவே அத்தகைய சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய மக்களாக நானும் நீங்களும் முயற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான நற்செய்திகளை எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். சுவர்க்கத்திலே பல ஆசனங்கள், சுவர்க்கத்திலே பல பானங்கள், சுவர்க்கத்திலே பல பழங்கள், இன்னும் பல வகையான உணவுகள் எல்லாவற்றையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி வைத்திருக்கிறான். ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற போது, ஃபீஹா சுருரும் மர்ஃபூஆ வ அக்வாபும் மவ்தூஆ
அல்லாஹ் சொல்லுகிறான், அங்கு உயர்ந்த ஆசனங்களும் குவளைகளும் அணியணியாக வைக்கப்பட்ட சாய் தலையணைகளும் விரிக்கப்பட்ட உயர்ந்த கம்பங்களும் அங்கு இருக்கின்றன என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, அங்கு இருக்கின்ற ஆசனங்கள் கட்டில்கள் இருப்பதை போன்று சுவர்க்கவாதிகளுக்கு அல்லாஹு தஆலா பல வகையான ஆறுகளை அங்கே வைத்திருக்கிறான். சுவர்க்கவாதிகள் எதை விரும்புகின்றார்களோ அதை அவர்கள் அங்கே பெற்றுக் கொள்வதற்காக அல்லாஹ் அங்கே பல ஆறுகளை வைத்திருக்கிறான். அதிலே ஒரு ஆறுதான் கண்ணியமானவர்களே சுத்தமான நீர் ஆறு. அல்லாஹ் சொல்லுகிறான், மஸலுல் ஜன்னத்தில் லதி உஇதல் முத்தகூன் ஃபீஹா அன்ஹாரு மின் மாஇன் கைரி ஆசின். சுவர்க்கவாதிகளுக்கு கொடுக்கின்ற அந்த முத்தகீங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த சுவர்க்கத்தின் தன்மை அல்லாஹ் சொல்லுகின்ற போது அங்கே அல்லாஹ் பல ஆறுகளை வைத்திருக்கிறான். அதிலே ஒரு ஆறு அன்ஹாரு மின் மாஇன் கைரி ஆசின், கலப்படமில்லாத தூய்மையான தண்ணீர். கண்ணியமானவர்கள், எங்க உள்ள தண்ணீரை பில்டர் பண்ணினாலும் அதுல ஊத்த, அந்த தண்ணீரை குடித்தாலும் அதற்கு பின்னால கொஞ்ச நாள் போக்குல உடம்புல கட்டி அல்லது வேற வேற நோய். ஆனா அங்க உள்ள தண்ணீர் தெளிவான தண்ணீர் என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். வஅன்ஹாரு மின் லபனில் லம் யதகய்யர் தஅமுஹு, சுவை மாறாத மதுரமான, அதாவது இன்பம் அளிக்கக்கூடிய அங்கே பாலும் அங்கே அல்லாஹ் வைத்திருக்கிறான் ஆறாக. தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான், குடிப்பவர்களுக்கு பேரின்பம் அளிக்கக்கூடிய மது ஆறுகள். இங்குள்ள மதுவை பயன்படுத்தினா பக்கத்துல போக இயலாது, அவர் போனதுக்கு பின்னால அந்த பாதையில நடக்க இயலாது, அவர் இருந்த இடத்துக்கு நாங்க போனா அந்த இடத்துல உட்கார இயலாது, அவர் டாய்லெட்டுக்கு போயிட்டு வந்தா அந்த டாய்லெட்டுக்கு இன்னத்துக்கு போக இயலாது. அந்த மாதிரி பயங்கரமான நாற்றம் துருவாடையமானவர்களே. ஆனால் சுவர்க்கத்திலே உள்ள அந்த ஆறை அல்லாஹ் விவரிக்கின்ற போது அது அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அங்கே பேரின்பம் அளிக்கக்கூடிய, அங்கே கலப்படம் இல்லாத, அதாவது மது என்பதாக சொல்லி காட்டுகிறான். அதே போன்று தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகின்ற போது தெளிவான தேன் ஆறுகளையும் அல்லாஹ் அங்கே வைத்திருக்கிறான். இனி அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே எதை அல்லாஹ் தடை செய்திருக்கிறானோ, எதை வேண்டாம் என்று அல்லாஹ் எங்களை கட்டளையிட்டிருக்கிறானோ அதன் பக்கம் நாம் செல்லாதிருந்தால் நிச்சயமாக அது நாளைய மறுமையிலே ஹலால், நாளைய மறுமையினாலே அதை எங்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் தருவான்பானவர்களே. அது மாத்திரமல்ல, சுவர்க்கவாதிலே கொடுக்கின்ற மிக பிரமாண்டமான மிக விசாலமான உணவு பழங்கள் தான். சுவர்க்கமே பழங்கள் நிறைந்ததுதான். அல்லாஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே பல வகையான பழங்களை வைத்திருக்கிறான். ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபீஹிமா ஃபாகிஹது வ நகுலு வ ரும்மான், அவ்விரண்டிலும் பற்பல கனி வகைகளும் பெரீச்சையும் மாதுளையும் உண்டு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யதுஊன ஃபீஹா பிகுல்லி ஃபாகிஹத்தின் ஆமினீன், அந்த சுவர்க்கத்தில் அச்சமற்றவர்களாக சகல விதமான கனி வகைகளையும் அங்கு அவர்கள் கேட்டு பெற்றுக் கொள்வார்கள். ஒரு கனியை எடுத்து அந்த கனியிலே ஒரு பகுதியை கடித்து விட்டால் கண்ணியமான அங்கே வரக்கூடிய ருசி ஒன்று, அடுத்த கடிக்கு வரக்கூடிய அந்த ருசி இன்பம் வேறு. அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா அப்படித்தான் சுவர்க்கத்தை வைத்திருக்கிறான். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஃபாகிஹத்தின் மிம்மா யதஹய்யரூன், அவர்கள் தேர்ந்தெடுக்கின்ற பல வகைகளும் கனி வகைகளும் அங்கே உண்டு. சிலர் என்ன செய்வார்கள், அதாவது பழத்தூர் கடைகளுக்கு போனா அவங்க விருப்பமான பழங்களை செலக்ட் பண்ணுவார்கள். ஆனா அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறான், உங்களுக்கு விருப்பமான பழங்களை செலக்ட் பண்ணலாம், விருப்பமான பழங்களை தேர்ந்தெடுக்கலாம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், இப்படி நிறைய பேர், உதாரணமாக நிறைய பழ குவிய இருக்கும், ஒரே பழத்தை எல்லாரும் தேர்ந்தெடுக்கிறாங்க, ஆனா சுவர்க்கத்துடைய பழம் முடியாது. அதையும் அல்லாஹ் சொல்லுகிறான், வஃபாகிஹத்தின் கஸீரா லா மக்தூஅத்தின் வலா மம்னூஆ, அல்லாஹ் சொல்லுகிறான், சுவர்க்கத்துடைய கனிகளை அல்லாஹ் விவரிக்கின்ற போது அந்த கனிகள் அங்கே அவர்களுக்கு தடுக்கப்பட மாட்டாது, அது முடியவும் மாட்டாது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அத்தகைய சுவர்க்கம் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும். அதற்காக இந்த உலகத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு தொழுகையுடைய நேரத்தில் இருக்கிறார்கள், லுஹருடைய தொழுகையுடைய நேரத்தில் இருக்கிறார்கள். ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்துகின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சம்பவம் நடக்கிறது. நாங்கள் லுஹர் தொழுகைக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்தோம். அப்போது தொழுகைக்காக சென்றார்கள், நாங்களும் சென்றோம். பிறகு எதையோ பிடிப்பதற்காக முன் சென்றார்கள், பின்னால் வந்து விட்டார்கள்.
தொழுகை முடிந்ததும் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதரே, இன்றைக்கு தொழுகை என்றும் செய்திராத ஒரு செயலை நீங்கள் செய்வீர்கள் என்று கேட்டார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனக்கு ஜன்னத்துடைய சுவர்க்கத்துடைய அதனுடைய அழகும் அதனுடைய ஆடம்பரமும் காட்டப்பட்டது. அப்போது அங்குள்ள ஒரு திராட்சை பழத்தின் ஒரு கொலையை எடுக்க நான் முயன்றேன். அது என்னை விட்டு தூரமாக்கப்பட்டு விட்டது. அதை மட்டும் நான் உங்களிடம் கொண்டு வந்து அதை வானம் பூமிக்கு இடைப்பட்ட அனைவரும் சாப்பிட்டாலும் அதில் எதுவும் குறைந்திராது என்றார்கள். அன்பானவர்களே, அந்த குலையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைச்சி கொண்டு வந்திருந்தால் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் எல்லோருக்கும் கொடுத்தாலும் அது முடியாது என்ற கருத்தை எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட விசாலமான சுவர்க்கத்துக்கு செல்வதற்காக நானும் நீங்களும் முயற்சி எடுக்க வேண்டும். அது மாத்திரமில்லை, அல்லாஹு தஆலா சுவர்க்கத்திலே பல வகையான மாமிசங்களை வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், வஅம்தத்னாஹும் பிஃபாகிஹதி வலஹ்மின் மிம்மா யஷ்தஹூன். இன்னும் அவர்கள் விரும்பும் கனி வகைகளையும் இறைச்சியும் நாம் அவர்களுக்கு கொடுத்துக் கொண்டிருப்போம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். பல வகையான கனிகளை நாங்கள் தெரிவு செய்திருப்பதை போல அங்கே நமக்கு விருப்பமான இறைச்சிகளையும் தெரிவு செய்திருக்கலாம். அதையும் அல்லாஹ் சொல்லுகிறான். நிறைய பேருக்கு பறவைகளுடைய இறைச்சி விருப்பமாக இருக்கும், கோழி இறைச்சி நிறைய பேருக்கு விருப்பமாக இருக்கும், அதைவிட சிறிய பறவைகளுடைய இறைச்சி விருப்பமாக இருக்கும். அதையும் அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்கள் விரும்பும் பறவைகளின் மாமிசமும் அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நாங்கள் எந்த மாமிசத்துடைய இறைச்சியை விரும்புகின்றோமோ அந்த மாமிசத்துடைய இறைச்சியை அல்லாஹ், அதாவது அந்த பிராணியுடைய இறைச்சியை அல்லாஹ் எங்களுக்கு நிச்சயமாக நாளைய மறுமையிலே சுவர்க்கத்திலே தருவான். அன்பானவர்களே, காலை மாலையிலே அல்லாஹ் சுவர்க்கவாதி உணவு கொடுத்துக் கொண்டிருப்பான். அங்கு காலையிலும் மாலையிலும் இரண்டும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யஅகுலு அஹ்லுல் ஜன்னதி ஃபீஹா வயஷ்ரபூன வலா யதகவ்வஸூன் வலா யம்தஹிதூன் வலா யபூலூன். சுவர்க்கவாதிகள் அங்கே சாப்பிடுவார்கள், குடிப்பார்கள், அங்கே அவர்கள் மலம் கழிக்க மாட்டார்கள், மூக்கு சீர மாட்டார்கள், சிறுநீர் கழிக்க மாட்டார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அங்கே அவர்கள் அருவருப்பான வேலைகள் அங்கே இடம்பெற மாட்டாது. அங்கே இன்பங்கள் அனுபவிக்கின்ற அந்த, அதாவது அப்படியான இன்பமான கர்மங்கள் தான் அங்கே இடம்பெறும் என்ற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அத்தகைய சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் என்றால் நல்ல அமல்களை ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும், அதிகமாக துஆக்களை ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும். அதே போன்று துஆக்களை கேட்கின்ற அல்லாஹ்விடத்தில் உயர்வான சுவர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேட்டுக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக துஆக்களே, அதிகமாக ஹதீஸ்களை சொல்லித் தந்த ஒரு விடயம் தான், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள். ஏனென்றால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே இல்லாத ஒன்றுமே இல்லை. சுவர்க்கத்திலே என்னென்ன இன்பங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறானோ எல்லா இன்பங்களும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே இருக்கத்தான் செய்கின்றன. எனவே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தான் உயரிய சுவர்க்கம். அங்கே நிரந்தரமாக இருக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நிச்சயமாக எங்களை மாற்ற வேண்டும். அன்பானவர்கள், அதே போன்று அங்கே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஆண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஹூருடைய பெருமதியும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பரிசுத்த அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்றான், சுவர்க்கவாதிகள் அங்கே அல்லாஹ் கொடுக்கப்பட்டதற்கு பின்னால் சுவர்க்கவாதிகள் அங்கே, அதாவது ஹூரின் பெண்களை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான். அந்த ஹூரின் பெண்கள் இருக்கிறார்களே, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவருடைய அழகு அது அலாதியானது, அவருடைய அந்த குரல் அது அலாதியானது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹூரின் பெண்களை விசாலமாக நிறைய இடங்களில் விவரித்து கூறியிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல சொல்கிறான், உதுகுலுல் ஜன்னத அன்தும் வஅஸ்வாஜுகும் துஹ்பரூன். நீங்களும் உங்கள் மனைவியர்களும் சுவர்க்கத்தில் நுழையுங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னும் ஒரு இடத்துல சொல்லுகிறான், ஹூரும் மக்சூராத்தும் மின் ஃபியாஃபில் ஃபியாம். இன்னும் ஒரு இடத்துல சொல்லுகிறான், அங்கே அவர்களுக்கு கூடாரங்கள் அமைத்து அங்கே அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்காக அல்லாஹ் அங்கே கொடுக்கிறான் என்ற செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னும் ஒரு இடத்துல சொல்லுகிறான், அவர்கள் துணைவியர்களாக ஹூரின் பெண்களை கொடுப்பதாக அல்லாஹ் வாக்களிக்கிறான். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, இன்னும் என்னென்ன இன்பங்கள் சுவர்க்கத்தில் இருக்கிறதோ நிச்சயமாக எல்லா இன்பங்களும் சுவர்க்கத்தில் நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும். அந்த இன்பங்களை பெறக்கூடிய மக்களாக நாம் மாறிக்கொள்ள வேண்டும். ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு இந்த ஃபத்வாவை நிறைவு கொடுக்கின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நபித்தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, சுவர்க்கத்திலே குதிரை உண்டா என்று ஒரு மனிதர் கேட்டார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்,
நீ சுவர்க்கத்தில் எங்கெல்லாம் சுத்தி வர விரும்புகிறாயோ நீ சிவப்பு நிற யாக்கூத் என்ற குதிரையில் பவனி வர நாடினால் நீ நினைத்த இடமெல்லாம் அக்குதிரையில் நீ சுமந்து பறந்து செல்லும். அந்த குதிரை நடந்து செல்லக்கூடிய குதிரை அல்ல, அந்த குதிரை நடந்தும் செல்லும் பறந்தும் செல்லும் என்ற கருத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போது இன்னும் ஒரு நபித்தோழர் எழுப்பினார், அல்லாஹ்வின் தூதரே, சுவர்க்கத்தில் ஒட்டகம் உண்டா என்று கேட்டார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதற்கு பதிலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், நீ சுவர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டால் நீ எதை விரும்புகின்றாயோ அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். சுவர்க்கத்திலே ஒட்டகம் கிடைக்கும் என்ற சுருக்கமான பதிலை சொல்லவில்லை. நீ எதை விரும்புகின்றாயோ அது நிச்சயமாக கிடைக்கும். அதனூடாக நீ எங்கெல்லாம் சென்று வர விரும்புகின்றாயோ அதுவும் உங்களுக்கு அதனூடாக அடைய முடியும் என்ற கருத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது திருமறையிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். புரைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் இருக்கிறார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அத்தகைய சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய மக்களாக நானும் நீங்களும் மாறிக்கொள்ள வேண்டும். எனவே மிக முக்கியமாக சுவர்க்கத்தினுடைய தன்மைகளை உங்களுக்கு நான் நினைவுபடுத்தினேன். எனவே அத்தகைய அந்த சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய மக்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹுக்காக வேண்டி வாழ வேண்டும். அல்லாஹுக்காக வேண்டி பாவத்தில் இருந்து தவித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மூச்சும் கழிய வேண்டும். சில சந்தர்ப்பங்களிலே யாரும் இல்லாத ஒரு இடத்துக்கு போனாலும் யாரும் இல்லை என்ற தன்மை எங்களோட உள்ளத்துல வந்துவிடக் கூடாது. என்னை படைத்த ரப்பு அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். நான் பாவம் செய்தால் எந்த முகத்தோடு படைத்த ரப்ப நான் சந்திக்கிறது என்ற அந்த மனதில் ஆழமான நீயத்தை வச்சா நிச்சயமாக பாவங்கள் என்று உறுதி கொள்ளலாம். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவங்கள் இருந்து விலகி அந்த சுவர்க்கத்தை இலட்சியமாக கொண்டு வாழ்ந்து நாளைய மறுமையினாலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கூலியாக பெறக்கூடிய கூட்டத்தில் இறைவா நீ எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், நரகத்துடைய அதாப எங்களால தாங்க இயலாது யா அல்லாஹ். நரகத்துடைய புகைகளை கூட எங்களோட உடம்புகளை பட வைக்கிறாத யா அல்லாஹ். சுவர்க்கத்தில் என்னென்ன இன்பங்கள் இருக்குதோ அந்த எல்லா இன்பங்களினாலே மறுமையினால் எங்களுக்கு தந்து விடியா அல்லாஹ். குடும்பமாக, பிள்ளைகளாக, ஊராக, உம்மத்தாக எங்களை சுவர்க்கத்தை நுழைவித்து விடியா அல்லாஹ். கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டு எங்களை பிரிய செய்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், நாளைய மறுமையினால நல்லடியார்களுக்கு என்னென்ன கொடுப்பதாக குர்ஆன்ல வஅதா பண்ணிருக்கிறாயோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் மூலமாக வஅதா பண்ணிருக்கிறாயோ அத்தகைய எல்லா நலவுகளையும் எங்களுக்கு தந்துடுவாயாக. இந்த துஆவை தனித்துறை திருப்பியை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.